வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்னொரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு முக்கிய அறிவிப்பு விட்டுருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் நடத்துகிறாங்க. அதாவது வந்து ஒன்லி கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் மட்டும்தான் இப்போ நடத்த போகிறாங்க. அந்த எக்ஸாம் வந்து எப்பொழுதுன்னு அரியர் எக்ஸாம் வந்து அதாவது இந்த நடப்பாண்டுகளுக்கு வந்து அரியர் எக்ஸாம் வந்து இப்போ அதாவது இந்த கரண்ட் செமஸ்டரோட வைக்கிறாங்களா, அது என்னாலும் அவங்களோட கொஷின் பேப்பர் அதாவது கொஷின் பேட்டர்ன் வந்து எந்த மாடலில் இருக்கும் அது என்னாலும், அதுக்கப்புறமேலுக்கு அவங்களுடைய அதாவது எக்ஸாம் வந்து அதாவது ஆன்லைன்லையா ஆஃப்லைன்லையா எப்படி நடைபெறும் அது என்னாலும் அதை பற்றி ஒரு முழு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். மேலும் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து ஸ்டாஃப் அதாவது கண்காணிப்பாளர் எத்தனை பேர்த்துக்கு வந்து ஒரு ஸ்டாஃப்ங்கிறது வந்து அதை பற்றியும் முழு விளக்கத்தோடு தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுநபராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆகிட்டீங்க. அப்போ தான் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமாக போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தற்பொழுது வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அஃபிஷியல் வெப்சைட் விட்டுருக்காங்க. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் வந்து நடைபெறும், அதுவும் வந்து ஆன்லைன் மூலம் தான் வந்து நடைபெறும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து கரண்ட் செமஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் வந்து இப்போ வந்து ஜனவரி மாதம் வந்து நடைபெற போகுதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுங்க. உங்களோட எக்ஸாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் மூலம் தான் நடைபெறும். அதாவது வந்து நீங்கள் உங்கள் ஆன்லைன் மூலம் தான் நடைபெறும், ஆஃப்லைன் மூலம் நடைபெறாது. உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களோட வந்து எக்ஸாம் பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னா அதாவது மல்டிபிள் சாய்ஸ் வந்து கொஸ்டின் அதாவது எம்சிக்யூ மெத்தடில் தான் இருக்கும். அதாவது வந்து 1 மார்க் மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதாவது எம்சிக்யூ மெத்தடில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்பொழுதுலேருந்தே படித்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் 3வது என்ன பார்க்க போகிறோன்னா வந்து அரியர் எக்ஸாம் வந்து அரியர் தேர்வு வந்து எங்களுக்கு இப்போ நடக்குமா, இல்லை கரண்ட் செமஸ்டர் வந்து அரியர் தேர்வு வந்து எங்களுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அரியர் தேர்வு வந்து அதாவது உங்களுக்கு வந்து அரியர் தேர்வு வந்து தற்பொழுது வந்து இப்போ இல்லைன்ட்டாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கரண்ட் அதாவது அதாவது வந்து அரியர் தேர்வு வந்து இப்போ உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இப்போ வந்து கரண்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அரியர் தேர்வு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கரண்ட் செமஸ்டர் வந்து எக்ஸாம் மட்டும்தான் இப்போ தற்போது வந்து ஜனவரி மாதம் வந்து நடக்க போகுது. அதனால் வந்து நீங்கள் இப்போயே வந்து தயாராகிக்கிங்க. அதாவது எல்லாம் தெளிவாக படிச்சுக்கிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்யூ மெத்தடில் தான் வந்து கொஸ்டின் இருக்க போகுது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிச்சிங்க. உங்களுக்கு எக்ஸாமும் வந்து ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். அதாவது அனைத்து கரண்ட் செமஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து நடப்பு ஆண்டு பயிலும் அனைத்து மாணவர்களுக்குமே வந்து எக்ஸாம் உண்டு. உங்களுக்கு அரியர் எக்ஸாம் தற்போது கிடையாது. இந்த எக்ஸாம் முடிஞ்சது அப்புறமேலுக்கு தான் வந்து உங்களுக்கு அரியர் எக்ஸாம் நடத்தப்படும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.